அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சமையலுக்கு என்ன தேவை? பச்சை மிளகாய். நாம் இன்னைக்கு அற்புதமான பச்சை மிளகாய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு நாம் மார்க்கெட்டில் வாங்கி வரும் இந்த வரமிளகாயில் விதை தயாரிக்க போகிறோங்க. நம்ம கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி நம்ம வீட்டு தோட்டத்தில் மிளகாய் செடி இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு 10 செடி நாம் வீட்டுக்கிட்ட இருந்ததுன்னா அற்புதமாக பச்சை மிளகாய் இருக்கலாங்க. வாங்க இப்போ விதை தயாரித்து கொள்ளுவோம். பாருங்க, நம்ம சமையலுக்கு வாங்கி வரும் மிளகாயிலிருந்து நம்ம மிளகாய் விதை தயாரிக்கலாம். இந்த மாதிரி நாம் மிளகாய் விதை தயாரித்து நம்ம நாற்று விடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி மரத்தடியில் நிழல் பகுதிகளில் நாம் இந்த மிளகாய் நாற்று விட போகிறோங்க. இப்போ மக்கிய இயற்கை உரம் ஒரு கூடை கொட்டிக்கிங்க, நிரவிக்கிங்க. பாருங்க, இந்த மாதிரி இயற்கை உரம் கொடுத்தால்தான் செடிகள் நல்லா செழிப்பாக வளரும். விளையும் பயிர் முளைக்கும் போதே தெரியும்னு பழமொழி. அந்த மாதிரி நம்ம இயற்கை உரம் கொடுத்தால் செடிகள் நன்றாக சத்தாக வருங்க. வாங்க இப்போ விதைகளை நாம் நாற்று விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடர்த்தியாகவே தூவி கொள்ளலாம். புரட்டாசி மாதம் நாம் இந்த மாதிரி நாற்று விட்டோம்னா ஐப்பசி மாதம் செடி பிடுங்கி நாம் நடவு செஞ்சோம்னா அற்புதமாக காய்க்கும். பனிக்காலங்களில் நோய் தாக்குங்க. பாருங்க, இதுதான் களைக்கொத்து. கிளறி விட்டுக்குங்க. விதைகள் நன்றாக மண்ணுக்குள் செல்ல வேண்டும். இரண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றினாலே போதுமானதுங்க. மீண்டும் ஒரு முறை நிரவி விட்டுக்குங்க. அற்புதமாக மிளகாய் செடி நடவு செய்யும் போது வெயிலில் வைக்க வேண்டும். அப்போதுதான் சூரிய வழிபடும், காய்கள் அற்புதமாக காய்க்குங்க. நாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிழலடியில் செடிகள் நட்டுவிட்டு காய்க்கவில்லை அப்படிம்பாங்க. நாம் வெயில் பகுதிகளில் செடி நட வேண்டும். 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றினால் போதுங்க. அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க.